அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நிஃப்டி வந்துட்டு ஒரு 300 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 புள்ளிகளும் நம்மளுக்கு வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 2-3 வீக்ஸோட லோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இப்போ க்ளோஸ் ஆகிருக்காங்க. நிஃப்டி வந்துட்டு முதல்ல இருந்தே நம்மளுக்கு வீக்காக தான் தெரிஞ்சாங்க. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நியர்பை இப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு டேட்டாஸில் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் எப்போவுமே இன்றைக்கி என்ன வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒரு மாதத்தோடது போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு போன வாரத்தோட லோ அப்படிங்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியும். $23,816. நேற்றைய லோ பார்த்தீங்கன்னா 23,839. அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்திய லோ பாருங்கள் 23,800. அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம். அந்த 23,800 அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் நம்மளுக்கு அதுதான் லோ. அப்போது மார்க்கெட் வந்துட்டு 1 மந்த் லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி 1 மந்த்துக்கு போடுறோம். இங்கே பாருங்கள், நேற்றைய லோ 51. இங்கே லோயஸ்ட் லோ பாருங்கள், இங்கே 50,800, 50,382, 50,194. அப்போ ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50,000. அப்புறம் நிஃப்டிக்கு வந்துட்டு இப்போது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நம்மளுக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து லோயஸ்ட் லோ அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசன்ட் லோலையே நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு குரூசியல் லெவல்ஸ். இந்த இடத்துலலாம் இருந்து நம்மளுக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது இந்த மாதிரி வந்து வேகமாக சந்தை ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் இங்கே முக்கிய காரணமாக இருந்தது வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்ததுனால தான் சந்தை ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் நீண்ட தூர பயணத்திற்கும் இது அனைத்திற்குமே மிக முக்கியமாக இருந்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது நீண்ட தூரம் போகலாம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு விரைவாக ப்ரீமியம் ஏறுவதற்கும் விரைவாக ப்ரீமியம் கரைவதற்கும் மிக முக்கியம். அதாவது செல்லருக்கு ப்ரீமியம் கரையோன்னா செல்லருக்கு வேணும், ப்ரீமியம் ஏற்றனா பையருக்கு வேணும். இது வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும், ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறதை இந்த ஒரு சமீபத்திய காலமாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ட்ரேட் பண்ணவங்களுக்கு புரியும். இதெல்லாம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கும்போது தான் ஆப்ஷன்ஸ் பையருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்போ அப்படின்னா நம்மளுக்கு இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியில் செல்லருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிறது லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம். செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடம். அப்போ கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணால் மார்க்கெட் மேலே போயிடும், புட் செல்லர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணால் மார்க்கெட் கீழே போயிடும். இதை நன்றாக புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு மந்த்லி லோ அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது அந்த லோவுக்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு புட் செல்லர் வந்துட்டு எளிதாக பேனிக் ஆவாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு புட் ஆப்ஷன்ஸோட ஏற்றம் இந்த மாதிரி. அதான் நம்ம சொல்லுவோம் எஸ்டர்டே லோ எஸ்டர்டே ஹை, வீக்லி ஹை வீக்லி லோ. இந்த இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு என்ன இம்பேக்ட் கிடைக்குதோ, எஸ்டர்டே ஹைக்கு மேலேனா கால் செல்லர், எஸ்டர்டே லோ கீழேனா புட் செல்லர், வீக்லி ஹைக்கு மேலேனா கால் செல்லர், வீக்லி லோக்கு கீழேனா புட் செல்லர். அப்போ இந்த மாதிரி அவேத மார்க்கெட் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரித்து வச்சுட்டிங்கன்னா நம்ம தினந்தோறும் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை விட எப்போது இம்பேக்ட் இருக்கிறதோ அப்போது தான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும். இதில் வந்து கொஞ்சம் அமர்ந்து நிதானமாக ஆய்வு பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே என்எஸ்சிலேயே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கல்ன்ட்டு எப்படி ஹெட்ஜ் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இங்கே உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் புக்கே இருக்கும்,
இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு புக்ஸாக இருக்கும். அப்போ அந்த புக்ஸை மட்டும் படித்தாலே போதும்ல. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அங்கே டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல், அதாவது ஒரு வழிகாட்டுறவங்க தான் உங்களுக்கு வந்து அதை எடுத்து சொல்லும் போது அவங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லும் போது எளிதாக புரியும். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். அப்போ எந்தெந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். இதற்காக நீங்கள் வந்துட்டு அதற்காக தான் ஒரு சுய ஆய்வு செய்யுங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி யாரெல்லாம் முற்று கவனிச்சாங்கன்னு தெரியாது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த போர்ஷனில் யாராச்சும் உற்று கவனிச்சது தான் தெரியும். கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பைக், அதாவது கிட்டத்தட்ட 51,000 கால் பார்த்தீங்கன்னா 14 ரூபா லோலிருந்து 80 ரூபா. 50,700 காலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா டு 70 ரூபாயிலிருந்து உடனடியாக 250 ரூபா அந்த அளவுக்கு ஒரு ஸ்பைக் அடித்தாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம நிஃப்டிக்கு காமிக்கிறோம் ஒரு புரிதலுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 550 கால் 122 ரூபா, 550 புட்டு வந்து 63 ரூபா. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 37 ரவுண்ட் ஆஃப்க்கு அதில் 22, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 59 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்துட்டு 23,609 இருக்கிற மாதிரி. அப்போ 600 கால் புட்டோட நியர் 9 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்கணும். இங்கே பாருங்கள் 92, 83 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ரூபா தான் டிஃப்ரெண்ட். அப்போ என்ன அர்த்தம்? 23,609 இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் தான் முக்கியம் சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல தான் 23,700 கால் புட் எதை எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் 50,700 கால் புட்டில் புட் ஆப்ஷனுடைய ரேட் மாறவே இல்லை. ரேட் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டை ஃபிக்ஸட் பண்ணிவிட்டு காலுடைய விலை மட்டும் ஏற்றுனாங்க. அப்போ என்ன ஆச்சு? ஃபியூச்சர் இதோட டிஃப்ரெண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த ஸ்பைக் அப்படியே நிப்பாட்டினதுக்கப்புறம் அங்கிருந்து புட் ஆப்ஷன்ஸோட ரேலி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது யாரெல்லாம் இந்த இந்த கேம் சேஞ்ச் ஆன இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியில் வந்துட்டு 23,700 அப்படிங்கிற இடத்துல புட் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் எதுவுமே பெருசாக இறங்கவே இல்லை. ஆனால் கால் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் மட்டும் ஒரு திடீர்னு ஒரு ஏற்றம். இதுவும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நடைபெற்றது. அப்போ இதை அந்த 50,700 தான் ஒரு கேம் சேஞ்சிங் பிளானே நடைபெற்றது. அதை நன்றாக நீங்கள் புரிந்திருக்கணும். அதை யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணீங்களோ அங்கே நான் தெரிஞ்சிருக்கோம். அப்போ அவங்க எங்கே ஆப்ரேட் பண்ணாங்க? அப்போ ஏன்னா கால் ஆப்ஷனுடைய ரேட் இப்படி ஏறுது அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய ரேட் வீழ்ச்சி அடையணும். நீங்கள் கிராஃப் பார்க்குறவங்களா இருந்தால் போய் கிராஃப் பாருங்கள். அந்த இடத்துல கால் ஆப்ஷனுடைய ஏற்றத்திற்கு புட் ஆப்ஷன் வந்து இப்படி இருந்திருக்கும். கால் ஆப்ஷன் இப்படி ஏற்றத்திற்கு புட் ஆப்ஷனுடைய ரேட் என்ன இருக்கணும்? இப்படி இறங்கி இருக்கணும். ஆனால் இந்த இறக்கமே அடையலை. அவங்க வந்து சைட்வேக்குள்ளே இருந்துட்டாங்க. அந்த இடத்துல கால் ஆப்ஷனை மட்டும் ஒரு ஏற்றம் ஏற்றி அது அப்படியே இறங்கி அங்கே கட் ஆகும்போது புட் ஆப்ஷன் சைட்வேலேருந்து ஏற தொடங்கினது தான் அது மிகப்பெரிய ரேலியாக இங்கே அமைஞ்சது. இது ஒரு மிக முக்கிய பாயிண்ட்டாக அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதை வந்துட்டு கூர்ந்து கவனிச்சிருக்கிறவங்கனால மட்டும்தான் இதை நம்ம செயல்படுத்த முடியும். இப்போ நிஃப்டியோட டேபிள் பார்த்தீங்கன்னா 23,700 புட், 23,500 புட், 23,800 கால், 23,600 புட் இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டிபிள். இப்போ மார்க்கெட் 23,500 கட்ட நம்மளுக்கு வந்துட்டு தான் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. 23,700 புட் பாருங்கள் 42 ரூபா லோ, 214 ரூபா, 36 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன். 23,500 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 86 ரூபா ஹை. அப்போ எவ்வளோ தூரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைம்ஸ் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வந்துட்டு மொமெண்டமில் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்கும்போது ரெண்டுமே டிகே நடைபெறாங்க. ஏதாச்சும் ஒன் சைடு மூமெண்ட் இப்படி நடக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஒரு மல்டிபிள். அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எப்போ மல்டிபிள் ஆகிறாங்களோ அப்போ தான் அதனோட இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலியம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டேபிளில் வேல்யூம் பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23,700 புட், 500 புட், 23,800 கால் கொடுத்துருக்காங்க. டேர்ன் ஓவர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 லட்சம் அப்படிங்கிறது 23,700 புட்டில். அடுத்து இவங்க வந்துட்டு 1 லட்சம், அடுத்து வந்துட்டு 1, 23
23,700 காலில், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 23,800 புட்டில். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 23,800 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 23,500 புட் அதிகமாக டேர்ன் ஓவர் ஆகலை, டேர்ன் ஓவர் கம்மியாக தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 23,700 புட்டில் டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது, 23,600 புட்டில் அதிகமான டேர்ன் ஓவர் இருக்குது. அப்போ 23,700 புட் என்ன இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது இவங்களுடைய ஹை பார்த்தா நம்மளுக்கு 214 ரூபா. அப்போ 23,484 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமானதாக இருக்க போகிறது. இப்போ சந்தை அதற்கு மேல் அதற்கு கீழ் இருக்கிறது என்ன மாதிரி இம்பேக்ட் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து பார்க்க வேண்டும். இப்போ க்ளோசிங் பார்த்தா 23, இங்கே செட்டில்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ செட்டில்மெண்ட் இல்லாத பட்சத்தில் நம்மளாக தான் எடுத்து பார்க்கணும். அப்போ இப்போதைக்கு பார்க்கும்போது 23,600. இப்போ 23,600 நம்ம ஏன் இதை எடுத்தோம்னா இங்கே ப்ரைஸ் ஆனால் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் படி இன்னும் மார்க்கெட் கம்மியாக தான் க்ளோஸ் ஆகும். நாம் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இல்லை இன்னும் நடக்கலை அப்படிங்கிறனால லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுக்கிறேன். ஏன்னா 3 மணியிலிருந்து 3:30க்குள்ளே, இன்னும் சொல்ல போனால் 3:15 சொல்லலாம். இதில் வந்து ஒரு வெர்டிக்கல் மூமெண்ட் நடைபெற்றுனா அதோட ஆவரேஜ் க்ளோசிங் தான் கொடுப்பாங்க வேல்யூ பேஸில். அப்போ 23,600 புட் ஆப்ஷன் 142 ரூபாய் அப்படிங்கும்போது 23,458. இவங்க பார்த்தீங்கன்னா 23,900. அப்போ இதற்கும் உள்ள தொலைவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 450 புள்ளிகள். அப்போ பை 2 போட்டால் 225. அப்போ இதிலிருந்து 225 ஆட் பண்ணோம்னா 458னா 658, 558, 658. அப்போ நம்மளுக்கு 690 அப்படிங்கிற இடம் 23,690 அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறது. அதனை நீங்கள் வந்து உற்று கவனிங்கள். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய தினத்தில் இம்ப்ளைட் வாலிட்டி இம்பேலன்ஸ்டாகவும் இருந்தாங்க, அதிகமாக இருந்தாங்க. இப்போ நாளைய தினம் இவங்களும் வந்துட்டு குறையாமல் இருந்தாங்கன்னா இதே மாதிரி இம்பேக்டட் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. அதனால் வந்து உற்று கவனிக்கணும். அதை டைம் பிரித்து பாருங்கள். 9:15 10 மணி, 10 to 12, 12 to 2, 3:30. அப்போ இந்த கேப்ல என்ன மாற டைரக்ஷன்? இந்த 12 மணி to 3 தான் இன்றைக்கி நடந்த மாதிரி செகண்ட் ஆஃப் ஒன் சைடு நடந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஜாக்பாட் கிடைக்கும். அது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நல்லா ரியாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதை உற்று கவனிக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்க போனால் நம்மளுக்கு 23,700 கால், 600 காலில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இங்கே 700 கால், 800 காலில் ஹெவியானது. அதுக்கடுத்து பார்த்தா 900, அடுத்தது இது. அப்போ 23,800 காலும் 24,000 காலும். அப்போ இது ஒரு மெயின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு பார்த்தா ரொம்ப அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதுன்னு பார்த்தா இங்கே வந்து 23,500. அதற்கு அடுத்தது பார்த்தா 23,300 இருக்காங்க. அப்போது இதில் வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கலாம். 23,000ங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர், அதுலேயும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்போ இதில் பார்க்க போனால் 23,300, அதுக்கு அடுத்து வந்து 23,000 புட் ஆப்ஷன்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஹெவி இருக்கிறாங்க. அதனால் 23,500 நடுநிலையாக இருக்க போகிறாங்க. இந்த இடத்துல இருந்து இம்பேக்டட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமும், சப்போர்ட்டுங்கிறது பெருசாக இந்த இடத்துல சப்போர்ட்டே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன் சப்போர்ட்டுங்கிறது பெருசாக இல்லை அப்படிங்கிறத. பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் 50,000 புட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 5 ரூபா 90 ரூபா போயிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு டைம்ஸ் இம்பேக்டட் அப்படிங்கிறது பாருங்கள். என்ன அவங்க டோட்டல் டேர்ன் ஓவர் வேல்யூ வந்துட்டு இவங்க கம்மி. அதிகமான டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 50,500 தான் நடந்திருக்கு. 16 ரூபாயிலிருந்து 584 ரூபா, க்ளோசிங் கூட 400 ரூபாய்க்கு நடந்திருக்காங்க. அப்போ இது எவ்வளோ டைம்ஸ்னு பாருங்கள். 50,500 போட்டு நேற்று வந்து ஹெவி இதுன்னு பார்த்தா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா 50,500 தான் நடந்திருந்தாங்க. இந்த நான் ஸ்பைக் அடிக்குன்னு சொல்லும்போது கூட இந்த 50,500 புட் பார்த்தீங்கன்னா 16 ரூபா இருக்கிறாங்க. ஆனால் 51,000 கால் வந்து 14 ரூபாயிலேருந்து 80 ரூபா போயிட்டு திருப்பி அவங்கள கரைக்கவே இல்லை. ஆனால் இவங்களை மட்டும் இம்பேக்ட் பண்ணு. அந்த இடத்துல தான் ஆப்ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதை நம்ம தெரிந்திருக்கணும்.
இது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட். இதில் 50,000 புட், 51,000 கால், 51,500 கால், 51,000 புட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. டேர்ன் ஓவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தா நம்மளுக்கு டேர்ன் ஓவருங்கிறது இதுதான். இதில் 51,000 புட் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. கால் 51,000 காலும் நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம். இப்போ 50,000 டு 51,000 இம்பேக்ட் இருக்காங்க. இப்போ க்ளோசிங் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். 50,100 இல்லைன்னா 50,200 இருக்கும், பார்க்கலாம். 50,200 எடுத்துக்கலாம். 50,200 கால் 700 ரூபா, 50,200 புட் 430 ரூபா இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 300 ரூபா வித்தியாசம். அப்போ 50,500 தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. ஆமாம், 50,500 நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் முடிஞ்சிருக்காங்க. ஒன்றும் செட்டில்மெண்ட் வரல, ஆனால் லாஸ்ட் ட்ரேடிங் படி. அப்போ 50,500 காலுடைய ஹை 1250. அப்போது நம்மளுக்கு 51,750. இவங்க வந்து 800 ரூபா. அப்போ 49,700. இதற்கு ஒரு 2000 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்போ வந்துட்டு ஆவரேஜ் அப்படின்னா 1000 புள்ளிகள். அப்போ வந்துட்டு 50,750 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. ஃபியூச்சர்ஸ் இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி 15 இருக்காங்க. அதனால் ஹெவியாக இருக்குது. இம்ப்ளைட் வாலிட்டி வந்துட்டு இன்னும் மொமெண்டம் வால்டைல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இங்கே 51,000 66,000, இந்த பார்த்திங்கன்னா 37,000, அதற்கப்புறம் இல்லை 50,000 அதிகமான சேம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. புட் சைடுன்னு பார்க்க போனால் நம்மளுக்கு 51,000 புட் 60, இது வந்து 40, அடுத்தது 50,000 85, 49,500 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பார்க்க போனால் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே தான் ஹெவியாக இருக்குது. 49,500 ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன ஏற்பாடு நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். லெவல்ஸை ஒரு மேத்தமெட்டிக்கலாக மார்க்கெட்டோட செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.